அடுத்து ரகுநந்தன் சார். ரகுநந்தன் சாருக்கு பாடல் எழுதணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். பாட்டு அந்த தென்மேற்கு பருவ காற்று பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பொதுவாக வந்து வைரம் சாருடைய ஃபேனு. வைரம் சாருடைய பாடல் அப்படி விரும்பி கேட்பேன். அதுலேயும் அவர் எழுதின அந்த கள்ளிக்காட்டு தாயே, கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சு வளர்த்த நீ, அந்த இன்னொரு தாண்டி கூட்டி தாண்டி வரேன், இந்த பாட்டெலாம் வந்து அந்த அம்மா விளக்கமெல்லாம் பயன்படுத்தி விளக்கம் அடித்தாலான்னு அந்த இதெல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே வந்து அப்படி இருக்குது. எப்படியாவது பார்க்கணுமே சாரை அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் வாய்ப்பு கிடைக்கல. அவருடைய மோனில் மெசேஜ் அனுப்புகிறேன். அவர்கிட்ட எந்த ரிப்ளை வரல. சரி எங்கேயா சந்திச்சிடும் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் தான் மியூசிக்னும் போது நமக்கு இன்னொரு அடுத்த குஸ்பம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறோம்டா. பாடலை கேட்டால் டியூன் வந்து அப்படி இருக்குது. ஒரு கேட்கும்போதே திக்குன்னு அந்த அந்த ஒரு க்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த க்யூ வந்து நம்ம கேட்கும்போதே திக்குன்னு இருக்குது. ஹார்ட் பீட் அடி. ஆமாம். என் மனைவி என் குழந்தைகள்லாம் மறுநாள் ஒரு விசேஷத்துக்காக ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்கள போய் பேருந்து ஏற்றி விட்டுட்டு நான் வந்து வேகமாக, ஏன்னா அந்த டியூன் என்னை கூப்பிடுது, வா 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 வான்னு சட்டையை பிடிச்சி இழுக்குது என்ன. அதே மாதிரி அவர் சொன்ன கதை வந்து உட்காந்து எழுதுனா முதல்ல காற்றோட பட்டம் போல் வரல, வேறு ஒரு வார்த்தைகளாக வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரைச்சொல்லாக வருது. மனைவி இழந்த வார்த்தைகளாக இழந்த கணவனுடைய வார்த்தைகளாக வருது. ஒரு 4 வரைக்கும் மேலே என்னால் அதில் எழுத முடியல. என்னடா அது, மனைவி குழந்தைகள்லாம் ஊருக்கு போகிறாங்க, நமக்கு வந்து இப்படி உன்னை நான் பார்ப்பேனா, நல்லடக்க செய்வேனா, இப்படி இந்த மாதிரியான சிந்தனைகளாக வருது. இது வேண்டாம், முதல்ல குடும்பம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு வலுக்கட்டாயமாக ஒரு தூக்கத்தை வரவழைச்சிக்கிட்டு தூங்கி காலையில் 5 மணிக்கு அவங்க ரீச் ஆகிட்டேன்னு சொன்னது பிறகு தான் நம்ம பாடல் எழுத ஆரம்பித்தோம். போக என்னாச்சு, இந்த பாட்டை அன்பாக மாற்றலாமே, சிறு வெள்ளை தாளின் மீது பல வண்ணம் சேரும் போது இந்த இடத்துல வேறு லிரிக் நம்ம மாற்றுறோம். அங்கேதான் உண்டாகும் கண்ணால் மாற்றமே. அதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் அன்புங்கிற சொல் எல்லா பாட்டிலையும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்னொரு முறை கேட்டு பாருங்கள். எல்லா நாளுமே விதை நெல்லாயாகுமே, அன்பால் யாருமே பக்கம் வந்து நின்றால் போதுமே. அன்புன்றது என்ன, அந்த மாதிரி எல்லா வரியிலையுமே நம்ம வந்து அன்பு 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 அன்பு. அந்த லாஸ்ட்டில் இடத்துல கூட பார்த்திங்கன்னா அன்பால் தானே இந்த தோற்றம் மாறும் அப்படின்னு. அன்பால் யாருமே பக்கம் வந்து நின்றால் போதுமே. அந்த உன்னையும் மின்னையும் சேர்த்து வைக்கும் பாலம் அன்பு பாலம் தான் அப்படின்னா அந்த பாடலை கேட்டோன்னா அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே